செங்கோட்டையன் வெற்றிக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோபி தொகுதியில் அமைச்சர் செங்கோட்டையன் பெற்ற வெற்றியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் மனு தாக்கல் செய்துள்ளார். செங்கோட்டையன் வெற்றிக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சுந்தரம், வணக்கம். அதிமுக எம்எல்ஏ செங்கோட்டையன் வெற்றிக்கு எதிராக மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. அதாவது நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் தாவக சார்பில் போட்டியிட்ட செங்கோட்டையன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் நல்ல செல்வத்தை விட 16,620 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். செங்கோட்டையன் வெற்றியை எதிர்த்து கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக வேட்பாளர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் சொத்து குற்ற வழக்கு விவரங்கள் தெரிவிக்கும் பிரமாண பத்திரத்தில் தகவல்களை சான்றிதழுக்கு கையெழுத்திட்டுள்ள நோட்டரி வழக்கறிஞரின் உரிமம் காலாவதியாகிவிட்டது. அதனால் அந்த வேட்புமனுவை ஏற்றது முறையற்றது என்பதால் செங்கோட்டையன் வெற்றி பெற்றதை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. அதே போல லால்குடி தொகுதியில் தாவக வேட்பாளர் அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட 2,739 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்ற அதிமுக லீமா ரோஸின் வெற்றியை எதிர்த்து அந்த தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் பாரிவள்ளல் சார்பில் வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தேர்தல் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் 7 நிறுவனங்களில் தனக்குள்ள பங்குகள் குறித்த விவரங்களை லீமா ரோஸ் மறைத்துள்ளதாகவும் அதிமுக துண்டு அணிந்து கொண்டு தேவாலயங்களில் பிரச்சாரம் செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அதே போல புதுக்கோட்டை தொகுதியில் 1,867 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ முத்துராஜின் வெற்றியை எதிர்த்து தாவக வேட்பாளர் தெரிப்பும் ஒரு தேர்தல் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த தேர்தல் வழக்கு அனைத்துமே எண்ணிடப்பட்டு விரைவிலே விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுந்தரம்.